ஹலோ அண்ட் வணக்கம் மக்கள். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கமலா தேட்டரில் பறந்து போ ஃபர்ஸ்ட் ஷோ ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மூவி பார்த்துட்டு வந்தீங்க, அந்த மூவி எப்படி இருந்துச்சுன்றதை ஷேர் பண்ணிக்க முடியுமா? நான் பறந்து போ மூவி போயிருந்தேன். ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்தது படம். நான் ராம் சாருக்காக தான் வந்தேன் படத்துக்கு. எல்லா ராம் சாரோட படமும் பார்த்துருக்கேன். நான் வந்து காமெடியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் ரொம்பவே ராம் சார் படம் ரொம்ப எமோஷனலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அதனால நான் வந்து இது காமெடியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கல, ஆனால் ரொம்பவே காமெடியாக இருந்தது. படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருந்தோம். சில இடத்துல கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக அழுதுட்டு அந்த மாதிரியெல்லாம் இல்லை, கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்தது. நம்ம அப்பா அம்மா நம்மளை இப்படி வளர்த்துருக்கலாமோ அப்படின்ற சில இடத்துல நமக்கும் நிறைய தாட் எல்லாம் வரும்ல. அந்த மாதிரி அவரோட மேபி ஒரு ஏக்கம், ஒரு குழந்தையோட ஏக்கம், அந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகே மேம், இதுல வந்துட்டு 20+ சாங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 19 சாங்ஸ் இருந்துச்சு. ஓகே, 19 சாங்ஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சு? எப்படி ஒரு மாதிரி இதாகிடுச்சா? இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நமக்கு வந்து இது சாங்கான்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா படத்தோடவே வந்து அப்படியே சாங் வர மாதிரி, படத்தோடயே டிராவல் பண்ணி அந்த சாங் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து தனியாக ஒரு சாங்குன்னே நமக்கு ரியலைஸ் ஆகுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். எது சாங் எது படம் அப்படின்றது. லைக் படம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் 19 சாங் இருக்குன்றதே எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு ரியலைஸே ஆகல. ஓகே மேம், இன்னொரு வந்துட்டு சோஷியல் மீடியாலலாம் நிறைய பார்த்தது என்னன்னா, மிர்ச்சி சிவா ராம் சார் அவங்க வந்துட்டு ரொம்ப ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஒரு கமெண்ட் ஆக்சுவலாக நான் ஒன்று பார்த்தேன். அது என்ன இருந்துச்சுன்னா, என்னடா சக்கரை பொங்கலுக்கு கருவாடு குழம்பு ஊற்றுன மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காம்போ வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு? அதுதான் நான் சொன்னல, ராம் சார் வந்து எல்லா படமும் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். இந்த படம் ரொம்ப காமெடியாக இருக்கும். காமெடியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சிவா சார் இல்லைன்னா நம்மளால அந்த இடத்துல வேற யாரையும் அந்த ரோலில் நம்மளால இமேஜின் பண்ண முடியல. அப்படி இல்லை, சிவா சார் மாதிரி. ஆனஸ்டாக சொல்லணும்னா சிவா சாரோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே மேம், ஒரு மெசேஜாக என்ன சொல்ல வந்திருக்காங்க மேம் மூவியில்? அது நீங்கள் வந்து பாருங்க. ஒரு இதுக்காக நீங்கள் வந்து பாருங்க, இந்த மெசேஜ் இருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபேமிலியாக வந்து பார்த்தா என்டர்டெய்னிங்காக இருக்கும், நிறைய என்ஜாய் பண்ணலாம். இந்த மெசேஜ் இருக்குது அப்படின்றத விட, அதுதான் சொன்னல, நம்ம சின்ன வயசில் நம்மளை இப்படி வளர்த்துருக்கலாமோன்ற ஒரு சின்ன ஏக்கம், நம்மளை வந்து தோல் தட்டி கொடுத்து சூப்பர்டா பண்ணுடா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் இருக்குது. ஓகே மேம், ஓவராலாக 10 out of எத்தனை கொடுப்பீங்க? 10 out of 10. படம் சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. போனோனே பீஸா பர்கர்னு அப்படிலாம் இல்லை, கேட்க மாட்டேன்ல. இல்லை. டைரக்டர் ராம் நல்லா படம் எடுத்துருக்கிறாரு. போர் அடிக்காது ஓடுது. பாட்டி, இந்த குழந்தைங்க வளர்ப்பு சம்பந்தமா படத்துல சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் எங்க பண்றீங்க? பேரன் நடிச்சது கொள்ளு பேரன். எங்க பேரன் தான் அதை நடிச்சது. எப்படி எல்லாரும் வந்து பாக்குற அளவுக்கு இருக்கா? எல்லாரும் நல்லா பார்க்கலாம். போர் அடிக்காதுக்குது, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இல்லை, எங்கேயுமே லாக் ஆகுது. சின்ன எல்லாருக்குமே காமெடியா தான் இருந்துச்சு. மியூசிக்கல் டிராமா மாதிரி நிறைய மியூசிக்கோட டைலாக்ஸ் எல்லாமே சூப்பரா ஃபீல் குட் மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு. இது வந்து இந்த எல்லா குடும்பத்தோட கஷ்டங்கள், அந்த எமோஷன்லாம் ட்ரைலர் இருக்கா? சென்டிமெண்ட் எமோஷன்லாம் இருக்கு, ஆனா காமெடியா இருக்கும். ரொம்ப உங்களை ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. 10க்கு 10. பறந்து போ எப்படின்னா இருந்துச்சு படம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேரக்டர் ராம் படம் மாரி இருந்துச்சா? பொதுவான ராம் படம் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் புதுசா ஹியூமர் ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் படத்துல மியூசிக்லாம் எப்படின்னா இருக்கு? நல்லா யுவனோட பிஜிஎம்ஸ் இருந்துச்சு. சந்தோஷ் நாயனோட பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. என்ன மெசேஜ் சொல்ல வராருன்னா? இல்ல மெசேஜ் எல்லாம் ஒரு ஹாப்பனிங் தான் படம் ஃபுல்லாவே. மெசேஜ்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல, ஜாலியா பார்க்கலாம். சிவா வந்து காமெடி படமா நடிச்சாரு. எப்படி டேரக்டர் ராமோட ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இது ஹியூமர் படம் தான். அது ஹியூமர் படம் தான், நல்லா இருக்கு. ஃபுல்லா காமெடி படம் தான். நல்லா இருந்துச்சு, என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. ஓகே மேம், படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் குறும்பு பண்ணுவாங்க. ஆமா, அந்த குறும்பு ஏதாவது உங்க கண்ணு முன்னாடி வந்து போறாங்க? நீங்க பண்ண குறும்பு ஏதாவது கண்ணு முன்னாடி வந்து? இல்ல, அந்த மாதிரி குறும்பு நான் பண்ணல. ஆனா கியூட்டா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து என்ன மெசேஜ் ஏதாவது சொல்ல வராங்க? பசங்களுக்கு இன்னும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்றது இந்த படத்தை வச்சு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓவராலா படம் ஓவராலா நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களோட பார்க்கணுமா இல்ல கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லா காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிர்ச்சி சிவா இருக்காருல்ல, அதனால நல்லா காமெடி, அந்த டான்ஸு ரொம்ப சீரியஸ் சென்டிமெண்ட் மெசேஜ்லாம் ஜாலியாக வரலாம், பசங்களோட வரலாம், என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரே சீரியஸ் ஃபிலிமாக பார்த்து போர் அடிச்சு இப்போ இது நல்லா இருக்கு படம். சீரியஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணவே வேண்டியது இல்லை. ஜாலியாக உள்ள நீங்கள் எப்படி ஜாலியாக ஆரம்பிக்கிறீங்களோ முடிகிற வரையும் அதே மாதிரி சிரிச்சிட்டே வரலாம்.
பசங்க தனியா மட்டும் வந்துடாதீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. பசங்களோட வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்க வீட்ல இந்த மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க? இருக்காங்க, என் பையன் இருக்கு. ஏதாவது குறும்பு ஞாபகம் வந்துட்டு போச்சு? அதுதான் சொல்றேனே, நான் அவனை கூட்டிட்டு வரலன்னு ஃபீல் பண்றேன். படம் பார்த்துட்டு வந்தீங்க, அந்த படம் எப்படி இருந்துச்சுன்றது சொல்லுங்க. ஹாய், நான் பறந்து பூ படம் பார்த்தேன் அண்ட் படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இது சும்மா ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் சேயிங் சொல்லலை. பிகாஸ் டைரக்டர் ராம் சார் அவரோட படம்னாலே ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த படத்துக்கே நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த படத்தில் வர பாட்டுகள் ஆகட்டும், லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், கதை ஆகட்டும், ஆர்டிஸ்டோட ஆக்டிங் ஆகட்டும், இட் பி ஸோ நேச்சுரல், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு இன்னொன்று என்னன்னா, சரி டைரக்டர் ராம் சாரோட படத்தை மிர்ச்சி சிவா சார் நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல, அது அப்படி 2 பேரும் காம்பினேஷன் பார்த்தேன். ஏன்னா சக்கரை பொங்கல்ல கருவாடை ஊத்துன மாதிரி என்ன ஒரு காம்பினேஷன் அப்படி சொல்லிட்டாங்க. நானும் இது பார்த்தேன். when this happened நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் கூட இருக்கும். இது எப்படி will he do justice to the film? ராம் சாரோட டைரக்ஷனுக்கு will he do justice அப்படின்னு கேட்டா, trust me guys, அவ்வளோ பியூட்டிஃபுல், அவ்வளோ நேச்சுரல் ஆக்டிங் பை மிர்ச்சி சிவா சார். ரொம்ப அழகாக இருந்தது. பிகாஸ் தேர் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒருத்தர் வந்து ரொம்ப ஹியூமரஸ் காமிக்கல், ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப இமோஷ்னல் படத்தை பற்றி எடுக்கிறவர். ஸோ இந்த 2 போல்ஸும் வந்துட்டு மீட் பண்ணுற கன்ஜக்ஷன் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் இஃப் யூ ஆர் 90s கிட், நீங்கள் 90s கிட் அப்பாவாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் குழந்தையோட இந்த படத்தை பாருங்க. ஓகே மேம், இப்போ வந்துட்டு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக வராங்கன்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம் அந்த மூவிக்கு? ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்து அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும் வாங்க. யூ வில் கனெக்ட் டு சோ மெனி பீப்புள்ஸ் லைவ்ஸ் ஹியர். லைக் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட கனெக்ட் பண்ணிப்பீங்க. உங்களோட ஒரு ஸ்கூல் ஸ்வீட் ஹார்ட், வாட் ஷுட் ஐ சே, ஸ்கூல் க்ரஷ், ஸ்கூல் டேஸில் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட கனெக்ட் பண்ணிப்பீங்க. அப்புறம் உங்கள் பையன் ஆப்வியஸ்லி உங்கள் ஸ்பவுஸோட கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து அவர் கனெக்ட் பண்ணிட்டார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இதுல வந்து 20+ சாங் இருக்கு சொன்னாங்க. சோ அது எல்லாத்தையும் எப்படி இருந்துச்சு? அது 20+ யோசிச்சு கூட பார்க்க நான் இத எக்ஸாஜரேட் பண்ணல. எங்களுக்கு அத்தனை சாங்ஸ் இருந்ததுன்றது இந்த படம் பார்க்கும்போது, நான் வந்து இந்த படத்தை பத்தி எந்த ப்ரௌஸும் பண்ணாம தான் வந்தேன். ஸோ இத்தனை பாட்டு இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. மூவி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் வரும்போது, டிரெக்டர்ஸ் எல்லாம் வரும்போது, டிரெக்டர் சொன்னாரு இந்த மாதிரி there are 19 சாங்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் we were shocked. எங்களுக்கு அத்தனை பாட்டு இருந்ததுக்கான லைக் இட் we were like நேச்சுரலா பிளெண்ட் ஆகி டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பாட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இத்தனை பாட்டு அப்போ ஆக்சுவலி இருந்ததான்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து ஓ அப்படியா, வாவ் நைஸ்ல அப்படின்ற மாதிரி இருந்தது சார். ஓகே மேம், ஓவராலா எத்தனை ரேட்டிங் தருவீங்க பறந்து போக்கு? ஸ்கேல் சொல்லுங்க. நான் ஸ்கேல 10 out of நான் 100 தான். லைக் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஓடிடிக்காக வெயிட் பண்ணாதீங்க. தியேட்டர்ல வந்து பாருங்க. do not miss it to watch it in theaters. பறந்து போ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ராமங்க நல்லா பண்ணிருக்காரு. அதில் சீரியல் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் மழை பெய்ய அந்த பானை பொறி வச்சு அந்த வண்டி மேலே கீழே உண்டு அது வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆற்றுல பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா அப்பா படத்தில் நினச்சிருக்காரு, அந்த சீனில் நினச்சிருக்காரு. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா அந்த படம் பார்க்க வாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எதுக்காக பார்க்க வரணும் அந்த படம்? எல்லாம் வந்து பார்க்கலாம், வந்து எல்லாம் பார்த்துட்டு சரி நல்லா இருக்கா சொல்லுவாங்க, வந்து பார்க்கலாம். என்ன ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க மூவில? அதில் நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க. பாட்டு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, ராம் சார்னா ஒரு ட்ரெண்ட் மார்க், அந்த மாதிரி தங்க மீன்கள் இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரெண்ட் மார்க் இருக்கு. ஸோ அந்த லெவலில் வந்துட்டு ரீச் ஆகுமா மூவி? அது மூவி தங்க மீன்கள் நினச்சிருக்காரு, தங்க மீன் பண்ணியிருக்காரு, ராமங்க பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த லெவலில் இருக்குமா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அந்த மூவியோட? அந்த மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா அந்த லெவலில் இருக்கு. சிவா இருக்காரு, நம்ம சிவா இருக்காரு, அஞ்சலி இருக்காங்க. அந்த காமெடி இருக்கா? காமெடிலாம் இருக்கும், அவங்க இருந்தாலே மூவி இருக்கா? எல்லாமே இருக்கா. சிவா பண்ணுவாரு, சிவா நல்லா நடிச்சிருக்காரு. அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கான். அவன் நல்லா அவங்க அப்பா கத்துவா நல்லா நடிச்சிருக்கான். பாட்டு நல்லா இருக்கு அந்த பாட்டு. ஓகே, ஓவராலா 10 out of எத்தனை தருவீங்க? அது எல்லாமே பாருங்க. ஓவராலா 10 out of எத்தனை கொடுப்பீங்க? அது 100 கொடுக்கலாம். 10 out of 100 தருவீங்களா? 100. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது படம். டிபிக்கல் ராம் சார் படம் மாதிரி இல்லை. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சிரிச்சிட்டே இருப்பீங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க. பறந்து போ மக்களுக்கு என்ன கருத்து சொல்றாங்க ப்ரோ? கருத்து அதெல்லாம் எல்லாத்தையும் சைடா வச்சுட்டு நீங்க தெரிவிக்கிறாங்க. இட்ஸ் டைம் டு ரீலர்ன் யுவர் செல்ஃப். நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை உங்க குழந்தைக்கு அப்படியே சொல்லி கொடுக்க முடியாது இல்லையா? யூ ஹேவ் டு ரீலர்ன் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான். அதை ரொம்ப காமெடியா பயங்கர காமிக்கலா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மியூசிக் எப்படி ஈவன் இல்ல இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்தது. சினிமாட்டோகிராஃபில இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்டா மோஸ்ட்லி 80% அம்மா தான் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப கிட்டே இருப்பாங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பிகினிங் இல்லை, குழந்தை பிறக்கும் போது இருந்தால் கடைசி வரைக்கும் குண்டி கழுவுறது, அது இது ஜட்டி போடுறது, குளிக்க வைக்கிறது எல்லாம் அம்மா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த அப்பா அந்த பையனை பார்த்துக்கணும். ஸோ என்ன நடந்துச்சு அந்த கதை? ஒய்ஃபு கோயம்புத்தூரில் இருக்கிறான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு காரணம் வச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு பையனை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. போகலாம் அம்மாவை பார்க்க போகலான்னு கிளம்பிடுறாரு. இந்த ரோடு டிராவல் தான் கதை.
ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது படம், கதையும் நல்லா இருந்தது. அண்ட் ராம் சார் அண்ட் சிவா காம்போ ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. லைக் அவங்க காம்போ தான் நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணியிருந்தாங்க, ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா நானுமே ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் எமோஷனலான பர்சன் தான். ஸோ கொஞ்சம் எங்கேயா அழுதுருவோமோ அப்படிலாம் யோசிச்சு தான் நான் வந்தேன். பட் அட் த சேம் டைம் எங்கெல்லாம் அந்த எமோஷன் வருதோ அங்கெல்லாம் டக்குன்னு ஒரு ஃப்ளிப் பண்ணுற மாதிரி ஒரு ஜோக், ஒரு காமெடி. ஸோ எல்லாருமே தியேட்டரில் எல்லாரும் சிரிச்சு பார்த்தோம், நல்லா ரசிச்சு பார்த்தோம். ஆக்டிங் வைஸும் எல்லாரும் சூப்பராக இருந்தது. அண்ட் ராம்ஸ் சிவாவோட ஒய்ஃபாக வரவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நான் அப்போ தான் பேசுவேன், படம் பார்க்கும்போது தான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அவங்க பேர் கிரேஸ் ஆண்டனி அப்படிலாம் சொல்லிட்டு அவங்களும் நல்லா நடிச்சாங்க. அந்த குட்டி பையன் வந்து வேற லெவல் செம்மையா பண்ணியிருந்தான். ஆக்சுவலாக எல்லா எமோஷனும் சரி எல்லாருமே சூப்பராக பண்ணி. இந்த படத்தில் 21 சாங்ஸ் இருக்கு. 21 சாங்ஸு 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் அப்படி அதாவது நிறைய ஃபேமஸ் எழுத்தாளரெல்லாம் பாடு எழுதியிருக்காங்க. பட் எதுவும் அப்படி ஒன்று 2-3 தான் மனசில் நிற்குது. பட் இந்த சாங் மேலே நிறைய விஷுவல்ஸ் போட்டிருக்காரு, அழகான விஷுவல்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ இந்த ட்ராவலில் மோஸ்ட்லி ஆக்சுவலி இந்த ட்ராவல் இது ஆக்சுவலி ஒரு ஜான்ரு. இந்த ஜான்ருக்கு பேர் ரோடு மூவிஸ் அன்னிட்டு. இந்த ரோடு மூவிஸ் அன்ன ஜான்ரு 1960 விம் வெண்டர்ஸ் ஒரு டைரக்டர், ஜெர்மன் டைரக்டரு 18 பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க 60-63 எல்லாம். அவங்க எல்லா படமும் ட்ராவலிங் தான், ஃபியூச்சர் ஃபிலிம் தான். கதை இருக்கும், இல்லை காரில் கதை நடக்குது, இல்லை ட்ரெயினில் நடக்குது, இல்லை பைக்கில் யாரானா கூட்டு போகிறாரு, இதுதான் கதை. ஸோ இந்த படம் கூட அந்த ஜான்ருக்கு வருது. இங்கே கூட அந்த மாதிரி ட்ராவல் கதை 1-2 வந்திருக்கு. பட் இதுக்கெல்லாம் காட்ஃபாதர் விம் வெண்டர்ஸ் ஒரு படம் எடுத்துட்டு நம்ம பாகுபலி டைரக்டர் அப்பா திருடிட்டு சல்மான் கான் வச்சு ஒரு ஹிந்தி படம் பண்ணார். அவன் பேர் அந்த ஜெர்மன் டைரக்டர் பேர் கூட போடல. பாகுபலி டைரக்டர் இருக்காரு, அவங்க அப்பா சல்மான் கானை வச்சு ஒரு 6 வயசு பண்ண வச்சு ஹிந்தி படம் வந்துச்சு 1 year பேக். அந்த டைரக்டர் தான். ஸோ இடையில எக்கச்சக்கமாக விஷயங்கள் நடக்குது, ட்ராவலில் நிறைய நடக்குது. அந்த 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 வயசில் அந்த பையன் எப்படி நடந்துக்கிறா, என்ன குச்சேஷ்ட பண்ணுறா, திடீர்னு காணாமல் போயிடுவான், திடீர்னு ஒரு மரம் ஏறிடுவான், அவனுக்கு இறங்க தெரியாது, ஓடி போய் ஏணி எடுத்துட்டு வராது. இந்த மாதிரி வழியில் அப்பா ஒரு பையனை எப்படி சமாளித்தாங்க, என்ன நடந்துச்சு, அந்த விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு டைம் ராம் ஸ்டைல் மாற்றிக்கிட்டாங்க. அவர் எப்போவும் சீரியஸ் ஃபிலிம்ஸ் பண்ணுறாரு, இந்த வாட்டி ஒரு அழகான அற்புதமான ஒரு காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. நாட் லவ் காமெடி, ரொம்ப ஹியூமர் இருக்கிற காமெடி. அதில் ராம் ஜெயிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. மிர்ச்சி சிவா கூட டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்லி வர்பல் காமெடி அப்படி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் ரொம்ப சட்டிலான காமெடி, எல்லாம் சுச்சுவேஷன் காமெடி தான். அதுக்கு தகுந்த மாதிரி மிர்ச்சி சிவா நடிச்சிருக்காங்க. விஜய் ஏல்சுதாஸ் ஒரு கேரக்டரில் வர்றாங்க. மிர்ச்சி சிவாக்கு ஆந்தி வேலை ஒரு குழப்பிக்கிட்ட அஞ்சலியை ஒரு விஷயம் பயங்கரமா இருக்கு. அப்பா பையனோட அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் டெய்லி அவங்கள எப்படி வீட்டில் நடக்கிற விஷயம் தான் அது அப்படியே ஆக்சுவலாக ரியலாக எடுத்துகிட்டு வந்து காட்டியிருக்காங்க. இப்போ படம் பார்த்தோம், சூப்பராக இருக்குது படம், நல்லா இருந்தது, நல்லா எமோஷ்னலாக இருந்தது, நல்லா ஜாலியாகவும் இருந்தது. ஓகே, அதில் வந்துட்டு குழந்தைங்க பற்றி தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் குழந்தை வச்சிருக்கீங்க, ஸோ உங்க கூட மெர்ஜ் ஆச்சா குழந்தைங்க நல்லா மெர்ஜ் ஆச்சு, நல்லா இதாக இருந்தது. அப்படியே என் பையனை பார்க்குற மாதிரியே இருந்தது, நல்லா எமோஷ்னலாக இருந்தது. எங்கள் பையனும் எங்கள் ஹஸ்பண்டும் அப்படி தான் பேசிப்பாங்க, அதே மாதிரி இருந்தது, அவங்கள பார்க்குற மாதிரியே இருந்தது. சிவாவோட ஆக்டிங் இந்த முறை சிவாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது, இந்த முறை நல்லா இருந்தது. ஓகே மேம், அது வந்துட்டு அதை தான் நானும் கேட்கலான்னு இருந்தேன். சிவாவும் ராம் சார் இந்த இது வந்துட்டு காம்போ வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ மூவியில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த காம்போ? நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. ஓகே மேம், படத்தில் வந்துட்டு 19 சாங்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு 19 சாங்ஸ் ரொம்ப லாக் ஆயிடுச்சா? ஆமாம், நல்லா இருந்தது. அந்த செப்பல் சாங் அது சூப்பராக இருந்தது. ஓகே, ஓவராலாக 10 out of 10 கொடுப்பீங்க? கொடுக்கலாம், 10 out. பசங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். என் பையன் 1 மாதம் வரை இந்த பற்றியே பேசுவான், இந்த படத்தை பற்றி பேசுவான், அடுத்த படம் போகிற வரை இதையே பேசுவான். என்ன சொன்னாங்க? அது மாத்திருச்சா? ஓகே, அப்படியா? சொன்ன 5 பைட்ஸ் எல்லாமே அதான் சொல்லியிருக்காங்களா? எல்லாருக்கும் இது இன்னொரு தடவையா இல்லை இப்பவே சொல்றாங்களா? இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்பதான் முதல் தடவை பார்க்குறேன் பார்வையாளரோட, பார்வையாளரோட. மித்ததெல்லாம் நம்ம ஃபெஸ்டிவல் போயிருப்போம், இங்கே தான் படத்தை பார்க்கறதுக்காக தேடி வந்த பரவாயில்ல. இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத ஒரு பயம் இருந்துச்சு, சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நகைச்சுவை படம் எடுக்கிறப்ப அந்த பயம் தான் ரொம்ப இருக்கும். நான் நினச்சதை விட அதிகமாக சிரிச்சாங்க, நினச்சதை கொண்டாடினாங்க. ரொம்பவே
ஒரு நகைச்சுவையில் நம்மளால சிரிக்க வைக்க முடிஞ்சுதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் முடிஞ்ச ஆடியன்ஸ் நீங்க பேசுனீங்களா, ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? வழக்கம் போல தமிழ்நாட்டு பார்வையாளர்கள் எவ்வளவு உற்சாகத்தை கொடுப்பாங்களோ அதே உற்சாகத்தை தான் கொடுத்தாங்க. எப்போது கொடுக்கறத விட கொஞ்சம் சிரிச்சுட்டே ரெட்டிப்பா கொடுத்தாங்க. அடுத்த 7 கடல் 7 மலை இன்னொரு 3 மாதங்கள்ல வந்துடும் திரைக்கு.